ஏன் அவங்க எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் பாரு. ஒரு சாதாரணமா ஒரு 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 பிட்டை குடுத்துட்டு ஒரு பேசுனா அவ்வளவு நேரம் பேசுவா. 2 வாரம் 4 வாரம் ஷோ நகர்த்தின்னு போன ஒரு கண்டஸ்டன்ட், எவ்வளவு பவரான ஒரு கண்டஸ்டன்ட். இன்னும் சாதாரண ஆளை பாரலாம் ஏங்க. அதே மாதிரி அவங்க நல்லா இருக்கட்டங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஜாலியான ஒரு செம்ம ஜாலிங்க, சூப்பருங்க பாருலாம். ஏங்க அந்த டைம்ல சண்டை ஆச்சுங்க. அதுக்காக நான் அதையே வச்சு தலையில வச்சு அதே கேள்வி கேட்டிருந்தா அது நம்மளுக்கு இதுவா இருக்குங்க. சரியான கேர்ள், நல்ல நாலேஜ் உள்ள பர்சன், இன்டெலிஜென்ட். அப்படிதான் இருக்கணும் ஒரு பொண்ணுன்னா. என்ன உங்க சீன்லாம் வராங்கன்னா அதையும் பேசணும். அப்படி பேசினாலும் இல்ல இப்படி பேசினாலும் சண்டை வந்தது, தப்பு பண்ண கேட்டேன், முடிஞ்சு போச்சு. இங்க வந்தது லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க. அது நாங்க ஒரு ஃபேமிலியா கல்யாணம் ஆனா கூட அவங்க வீட்டுக்கு நான் போவோம், எங்க வீட்டுக்கு வருவாங்க, நாங்கெல்லாம் ஜாலியா போவோம். அதெல்லாம் திரு கானா வினோத் அவர்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டை பத்தி இந்த அளவுக்கு எக்ஸாகரேட் பண்ணி பேசுறதெல்லாம் இது முன்னாடி பார்த்துருக்கீங்களாங்க? எந்த கண்டஸ்டன்ட்னா இருக்கட்டும். முக்கியமா கானா வினோத்துக்கு எதிராக பரப்பப்படுற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்வதிக்கு எதிராக இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு தற்குறி ஆங்கர் நினைக்கிறேன், அவன் கூட பாரு தப்பா வினோத்தை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் சில பேட்டிகள்லாம் எடுத்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி எவ்வளோ நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணாலும், எவ்வளோ ஹேட்ரடை கிரியேட் பண்ணாலும், பாரு வெர்சஸ் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாலும், வினோத் அவர்களும் தெளிவாக இருக்காரு. அட் த சேம் டைம் பார்வதியும் தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன முரண்கள் இருந்தாலும் ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி இந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசுறதுலாம் யாராலையும் முடியாது நண்பர்களே. ஸோ அதை தான் நீங்கள் திரு வினோத் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். எனக்கு அஃபீஷியலாக அவ்வளோ வேலைகள், அவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நான் லிட்டலாக 10-10:30 இருக்கும் நான் பேச ஆரம்பிக்கும் போது. ஸோ இதுக்கப்புறம் நான் உட்காந்து பேசி அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் சில பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நம்ம வீடியோ எதிர்பார்க்குற சில நண்பர்கள், ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான். என்னால் அவ்வளோ டயர்ட்லேயே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா, சீரியஸாகவே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்கள் ஹைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் நிறைய பேர் என் வீடியோலாம் நான் கேட்காம நிறைய பேர் ஹைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்காக தான் என்ன ஆனாலும் சரிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு மினிமம் போடணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய கண்டென்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்மளோட நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா அவங்க ஒரு சைடு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்மளோட பிஆர் அக்கா திவ்யா அவங்களோட ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம விக்ரம் பாரோட அம்மா மேலே ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ணாவோட இன்டர்வியூ ஃபுல்லாக பறக்குது. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருந்தாலும் என்னால் இன்னைக்கு காலையில் உட்காந்து தான் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன். இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறதுனால பார்த்த விஷயங்களை வச்சு மட்டும் என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, முக்கியமாக பார்வதியோட அன்ஃபில்டர்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் பார்த்தேன். நான் ஒரு 55 நிமிஷம் இருக்கு ஃபுல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் ஆனால் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டோம்னா ஒரு 4-5 வீடியோ போடலாம். பட் டைம் இல்லாதனால ஒரே வீடியோவில் பாருவோட இன்டர்வியூயும் வினோத் அண்ணாவோட இன்டர்வியூ பற்றி மட்டும் பேசுகிறேன். நாளைக்கு இதெல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். வழக்கம் போல் நீங்கள் லைக் பண்ண, ஹைப் பண்ண, கமெண்ட் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. வினோத் அண்ணா பார்வதி பற்றி சொன்ன விஷயங்கள். இது எத்தனை பேருக்கு இப்போ நீங்கள் பார்வதி சப்போர்ட் பண்ணுறீங்க? சில பேர் பொலிட்டிக்கல் நாலேஜோட பார்வை சப்போர்ட் பண்ணுற சில பேர் இருப்பீங்க. சில பேர் அவங்களோட போல்ட்னஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. சில பேர் அவங்களோட ரா அண்ட் ரியலான கேரக்டரை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. சில பேர் பெண் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இந்த துணிச்சலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. இப்படி நிறைய விதமான சப்போர்ட் இருக்கும். இதில் திரு வினோத் அவர்கள் நீங்கள் பேட்டியில் கலாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பேட்டி கொடுக்கும்போது பாரு நிறைய பேர் நெகட்டிவாக பேசும்போது, பாரு வினோத்துக்கு எதிராக பேசும்பொழுது அவர் என்ன பாருவை பற்றி சொன்னார் அப்படிங்கிறதா நீங்கள் ஹைலைட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. நீங்கள் அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருன்னா யாரு? ஒன்றும் இல்லை, சிம்பிள்ங்க. ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு டாபிக், ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேசுறதுக்கான எல்லா விதமான தகுதி பாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு வினோத் அவர்கள் கூறியிருக்காரு. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, இன்டர்வியூ அப்படின்னா ஒன்று எப்படி இருக்கணும், ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு ஆள் எப்படி ஒரு விஷயத்தை விளக்கமாகவும் தெளிவாகவும் பேசணும் அப்படின்னா, திரு பார்வதி அவங்க இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு. அதாங்க அவங்களோட சேனலில் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அந்த இன்டர்வியூ போய் பார்க்காதவங்க போய் பாருங்க, எந்த அளவுக்கு தெளிவான ஒரு இன்டர்வியூவா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அந்த ஒரு தெளிவு தான் பாருவோட மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு பர்சன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லியிருப்பாரு. இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வச்சுக்கலாங்க, பாரு நம்ம இப்படி தானே பார்க்குறோம். பாருக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்கு, ஒரு அறிவு, பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சித்தாந்த ரீதியாக
பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவு இருக்கு. அங்க இருக்கிற 20 கண்டஸ்டன்ட் பார்வதி வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தணுமோ, அசிங்கப்படுத்தணுமோ, ஹேட்ரட் பரப்பணுமோ, வெளியில சில தற்குறி ரிவ்யூவர்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவனுங்களாம் பாரு பேசுற அரசியல்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் புரிதலே இல்லாத தற்குறி ரிவ்யூவர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க பார்வதி வந்து அபியூஸ் சொல்லலாம். இது வரைக்கும் பார்வதி எந்த இடத்துலயும் யாரையும் அபியூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபியூஸ் என்னங்க, ஒருத்தவங்களை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுறது, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து வன்மத்தால ஒரு குட்ஸோட இறக்கி பேசுற ஒரு விஷயம் தான் அபியூஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி வேணா வச்சுக்கலாம். அபியூஸுங்கிறது நீ எப்படி வேணா வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுல பார்வதி எந்த இடத்துல அபியூஸ் பண்ணாங்க? அப்படி இருக்கும் போது நீங்க வன்மத்தை கொட்டுறீங்க. முதல்ல பாருக்கிட்டு இருக்க பொலிட்டிக்கல் நாலேஜ்ல ஒரு 10% உங்கள்கிட்ட இருக்குமா? வெளியில இருக்கிற ஒரு கேரக்டர் தன்னை வந்து ஒரு ஆன்டகனிஸ்டா இந்த ஷோவுக்காக, நீங்க அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஷோவை எந்த அளவுக்கு வந்து பார்வதி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து நெகட்டிவா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்வதி சொல்லியிருப்பாங்க. அந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வினோத் இன்டர்வியூல போவோம். அவங்க இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். பார்வதிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அரோராவையோ இல்லை திவ்யாவையோ கூப்பிட்டு ஒரு விஷயத்தை நீங்க பேசுங்க. ஒன்றுல ஒரு தலைவரை பற்றி சொல்லி இந்த தலைவரை பற்றி ஒரு 4 வரை பேசுங்க அப்படின்னு சொன்னா வச்சுங்களேன், அதுங்களாம் ஒன்றுமே தெரியாது. நான் அரோரா இடத்துலாம் போயிட்டு நீ தலைவரை பற்றி பேச சொல்ற, ஒரு வரலாறை பற்றி பேச சொல்ற, ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வை பற்றி பேச சொல்ற, இல்லை ஒரு அபியூஸை பற்றி ஏதோ ஒன்று சம்திங் பேச சொல்றேன்னா என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் இவங்க பண்ணுவாங்க. அதை தான் வினோத் அண்ணா வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஷோ ரன்னராக இருந்திருக்காருன்னு சொல்றாரு வினோத் அண்ணா. ஷோ ரன்னர் 4 வாரம் இந்த ஷோ வந்து சிங்கிள் ஹேண்ட்லயே வந்து ரன் பண்ணிட்டு போனார்னு சொல்றாரு. என்ன கேட்டா 4 வாரம் இல்ல, அங்க இருந்த 90 நாட்களுமே, எப்படி 90 நாட்களுமே இந்த ஷோ வந்து தலையில தூக்கி வச்சு எடுத்துட்டு போனது வந்து பார்வதி தான். நீங்க என்ன வேணா விமர்சனம் வச்சுங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப அபியூஸா கமெண்ட் பண்றீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தரக்குறைவா அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்றீங்க. அதுக்கெல்லாம் வந்து உண்மையை வந்து மறைக்க முடியாது இல்லைங்க. இருக்கிற யதார்த்தம் என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களால அந்த ஷோ எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன விஷயத்த பண்ணாங்க, இப்படி இது எல்லாத்தையும் பார்த்தா நீ என்ன வேணா சொல்லிங்க. என்னோட சப்போர்ட்டு நான் இது சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. இருக்கிற யதார்த்தம் ரியாலிட்டி. இதே பார்வதி பண்ற விஷயமும், பார்வதி பேசுற அரசியலும், பார்வதி பண்ற கேம், அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, அது யார் பண்ணியிருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் பார்வதி பேசுறதுனால வந்து என்னை வந்து பிஆர் சொல்றதா இருக்கட்டும், இன்னும் என்னென்னமோ வன்முகளை கொட்டுறானுங்க. போயிட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா பார்வோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்லாம் போயிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல என்ன பேசிட்டு நீங்க அந்த அந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த சொசைட்டிக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து பேசக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை கூட அபியூஸ் பண்ணுவானுங்க. பாரு இந்த 18+ கண்டென்ட்லாம் எடுத்து பேசுறாங்கடா, இதை பேசணும், சில விஷயங்கள்லாம் வந்து பேசணும், சில பேருக்கு தெரியணும், எந்தெந்த விஷயங்கள் யார் யாருக்கு போய் சென்றடையும் போதெல்லாம் சேரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. இந்த சொசைட்டியில எப்படி ஒரு பெண் எப்படி எதிர்த்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தது வந்து பார்வதி. ஸோ அதை தான் நம்ம வினோத் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. பாரு மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கட்டும், ஒரு பேசுறதா இருக்கட்டும், ஷோவை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போனது உண்மை அதுதானங்க. ஷோ ரன்னர் யாருங்க? ஏங்க ஒரு ப்ரோமோல 300 ப்ரோமோல 250 ப்ரோமோல வந்து பார்வதி வந்துருக்காங்க. பார்வதி இந்த ஷோ வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிக்கிட்டீங்க, அவங்கள நெகட்டிவாக காட்ட முடிகிற அளவுக்கு காமிச்சிக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு அவங்க மேலே வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டிட்டு இப்போ வந்து அவங்களை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க. அதுக்காக உண்மை அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடாது இல்லை. பவரான ஒரு கண்டஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான போல்டான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரு வினோத் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படிலாம் வந்து இதே வினோத் என்ன சொல்கிறாரோ வச்சுக்கலாங்க, ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா பாரு மாதிரி தான் இருக்கணும். நீ வந்து அடங்கி போகக்கூடாது ஒரு இடத்துல. இப்போ இருக்கிற சொசைட்டியில் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து, பெண்கள் மட்டும் இல்லை, அடிமைத்தனம் எங்கெங்கே இருக்கோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடிமைத்தனம் எங்கெங்கே இருக்கோங்கள நீ கிளர்ந்தெழணும். ஸோ அதை தான் பார்வதி வந்து நிறைய இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வினோத் அண்ணாவும் சொல்கிறாரு. இப்போ நான் பேசின எல்லா விஷயங்களும் வினோத் அண்ணா கொடுத்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன வார்த்தைகளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். இது என்னோட விஷயம், நான் பர்சனலாக சொல்கிறது அப்படிங்கிறத விட இதை ஒரு ஆள் வந்து தெளிவாக நோட் பண்ணி சொல்கிறாரு. இப்போ வினோத் அண்ணாவோட ஐடியாலஜிக்கும் பார்வதியோட ஐடியாலஜிக்கும் வந்து வேறலாம் இல்லை, சேம் லைக் ஒரே ஐடியாலஜி தான். இது அரசியல் புரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக புரியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்வதி இந்த ஷோக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன காமிச்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஷோவில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி தாண்டி வினோத் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பார்வை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த இன்டர்வியூவில் வந்து நான் பார்த்தேன். இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்மளோட பிஆர் அக்காவை பற்றி சொல்லியிருக்காரு. சாண்ட்ரா நடிப்பு அரக்கி,
அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் வீடியோ இருக்குங்க. டிலே ஆனாலும் பரவாயில்லைங்க, இன்னைக்கு வீடியோ போட முடியல கூட நாளைக்கு அவங்களோட இன்டர்வியூவை பார்த்துட்டு நம்ம வந்து தரமா சிறப்பா செஞ்சு விட்டுருவோம். அந்த இன்டர்வியூ இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிஆர் அக்காவோட அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல், இந்த 2 ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலும் இது ஒரே டீம் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2த்தையும் நம்ம பார்த்து அதை பற்றி தெளிவாக கிழிச்சு தொங்க விட்டுறலாம். ஸோ அது வேற விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து வினோத் அண்ணா கொடுத்த இன்டர்வியூ தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது பார்வதியை பற்றி அவர் சொல்லும்பொழுது எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து நெகட்டிவாக பார்வதி பார்க்கல. வாட் எவர் உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேமாக தான் பார்க்கணும். அதை தாண்டி வெளியில சில பேருக்கு லைஃப் இருக்கு. பார்வதி அப்படிங்கிற வந்து உள்ள கேமரா இப்படி இருந்துடலாம், அது கூட தப்பு இல்லை. இதே இடத்துல பார்வதி பண்ண அந்த ரெட் கார்டு விஷயத்துல வினோத் அவர்கள் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. அதாவது வந்து பார்வதிக்கு வந்து அவங்க பண்ண விஷயம் சரின்னு சொல்லல. அட் த சேம் டைம் பாரு கொடுத்த இன்டர்வியூலுமே நான் பண்ண விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல, தப்புன்னு தான் அதே இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் எவர் அந்த ஒரு இன்சிடென்ட்டை தவிர்த்து விட்டு பார்வதி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோவை முழுக்க தலையில வச்சு சுமந்துட்டு போறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி தான். இதை தான் திரு வினோத் அண்ணா அவர்கள் வந்து ஆங்கர் வந்து கேட்குறாங்க. எப்படின்னா நீங்கள் என்னங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இப்போ வந்து வெளியில் கல்யாணம் பண்ணால் நீங்கள் போவீங்களா? போவேன், ஒரு 1000 ரூபாய் மொய் வச்சுட்டு வருவேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நான் வெளியில் வருவேன், அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க கல்யாணத்துக்கு வந்து நான் போவேன், நாங்கள் ஒன்றா ஃபேமிலியாக இருப்போம், நானும் பாக்கியாவும் எப்படி இருப்போமோ சேம் லைக் அதே மாதிரி பாரும் கமருதுன்னு இருப்பாங்க. இப்படிலாம் திரு வினோத் அவர்கள் வந்து சொல்றாரு. இதுக்கு மேலே வந்து அவர் மேலே வன்மத்தை கொட்டாதீங்க. இது வந்து இந்த பிஆர் அக்காவோட பிஆர் டீம் வந்து பாருக்கு எதிராக வினோத்தாகவும் வினோத்துக்கு எதிராக பாரு வந்து திருப்பி விடுற ஒரு வேலை, அவ்வளோதான். உங்களுக்கு சில விமர்சனங்கள் இருக்கலாங்க. இப்போ நம்ம யாருமே இங்கே வந்து 100% இல்லை, கரெக்டுங்களா? ஏன் பாரு 100% இல்லை, நான் 100% இல்லை, நீங்கள் 100%, யாருமே இங்கே பியூர் 100% யாருமே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது, எல்லார்ட்டையுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்டயும் சில தவறுகள் இருக்கலாம், பாருகிட்ட இருக்கலாம், கமுருதுன்னு இருக்கலாம். இதை தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை. இதே பார்வதி கமெண்ட்ஸில் போய் பாருங்க, பாரு கமருதீன் வினோத். இதே வினோத் அண்ணாவோட அந்த இன்டர்வியூ கீழே போய் பாருங்க, பாரு கமருதீன் வினோத். இப்படிதான் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஒரு 3 பேர் தான் இந்த ஷோ வந்து முழுக்க எடுத்துட்டு போனவங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா திரு வினோத் அவர்கள் வந்து வெளியில வந்து பார்வை பத்தி நிறைய பாசிட்டிவா விஷயம் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் இன்னும் சொல்ல போனாங்க, எனக்கு என்ன காமெடினா பார்வை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்றானுங்க. ஒரு 10 இன்டர்வியூங்க, திவ்யா இன்டர்வியூ, சாண்ட்ரா இன்டர்வியூ, பிரஜன் இன்டர்வியூ, கானா வினோத்தனா இன்டர்வியூ, எல்லா இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே டைட்டில் பார்வதி கமருதீன். இவங்க போட்டோ தம்ப்நெயில்ல போடாம இவங்களோட பேரை டைட்டில் யூஸ் பண்ணாம ஒருத்தன் கூட வீடியோ போட மாட்டேங்கிறான். ஆனா இவ்வளோ பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து வியூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களே வந்து அபியூசர்னு சொல்லி சொல்றது இருக்கட்டும். இப்போ ரிவ்யூ இருக்கிற பேர்ல சில பேர் வந்து சில ட்வீட்லாம் போடுறானுங்க, ரொம்ப ஆபாசமா எந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து மட்டம் தட்டி அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ண முடியுமோ அபியூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அதே பேரை எப்படி ஷோ முடிஞ்சு 10 நாள் வரைக்கும் பாருன்னு உங்களை கதற விட்டுருக்கடா. இதுதான்டா வெற்றி, இதுதான் வெற்றி. இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு வெற்றிலாம் ஒண்ணுமே கிடையாது. 10 நாள் ஆச்சு ஷோ முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் எத்தனை நாள் ஆச்சு? இத்தனை நாட்களும் உங்களை பாருன்னு பாருவே வந்து உங்களை கதற விட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. காசு கொடுத்து பிஆர் டீம் வச்சு டைட்டில் வாங்குறது வெற்றி கிடையாது. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கணும், அவங்கள நீ ஏதோ ஒரு வகையில பேசிக்கிட்டே இருக்க பாத்தியா, அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது வந்து பாருவோட இன்டர்வியூ. அதாவது அந்த இன்டர்வியூன்னு சொல்றதா, அதாவது ஒரு அன்ஃபில்டர்டா எந்த விஷயத்தையும் மறைக்காம எல்லா கேள்விகளுக்கும் நேர் எதிராக சொன்ன ஒரு பதிலாக தான் பார்க்குறேன் நான். அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு நடந்த சில அநீதிகள், முக்கியமாக வந்து இந்த சேனல் பார்வதியை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களை எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவாக காமிச்சு மற்றவங்களை நல்லவங்களாக காமிச்சு இந்த ஷோவை ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து போட்டு பொழந்துட்டாங்க பார்வதி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கடந்த காலங்களில் வந்து மிகப்பெரிய வந்து நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ண சில பேர், நெகட்டிவாக ஹேட்ரடுக்கு உள்ளான வனிதா மாதிரி ஆட்களுக்கோ இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்களாங்க, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்ங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மக்கள் ஆதரவு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மை அப்படிங்கிறது விஜய் டிவியாலேயோ அங்கே அவங்க 1 hour எபிசோடில் அதை கட் பண்ணி அது ஒரு மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி வந்து உண்மையை மறைச்சாலும் அந்த லைவ் பார்க்குறாங்கல்ல. ஸோ இந்த மக்கள் வந்து லைவை பார்த்துட்டு தெளிவாக
பாரு பண்ண விஷயங்கள் வந்து உங்களுக்கு அபியூசர் அப்படி இப்படின்னு சொல்றானுங்க. ஆனால் அதை தாண்டி அவங்கள்ட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அவங்க எந்தெந்த இடத்துல ரியலாக இருந்திருக்காங்க, அவங்க பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டெலிகாஸ்டே பண்ணலை விஜய் டிவி. ஸோ அதனால் அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெகட்டிவாக 1 hour பார்க்குறவனுக்கு மட்டும் காமிச்சிட்டு லைவ் பார்த்தவங்களுக்கு தெளிவாக பாரு எப்படிப்பட்டவங்க, எதனால் அதை பேசுனாங்க, எந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ மக்கள் ஆதரவு. இதுக்கு முன்னாடி நெகட்டிவாக இருந்தவங்க யாருக்கு ஏன் இவ்வளோ மக்கள் ஆதரவு இல்லைன்னா அவங்க அப்படிதான். இன்னைக்கு வந்து லைவ் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து விஜய் டிவியால மறைக்க முடியல. அதனால தான் ரெட் கார்டு கொடுத்து அவங்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடின அதே மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பார்வதி, கமருதீன், வினோத் இவங்க 3 பேருக்கும் உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் காரணம். அதுக்கு மிக மிக முக்கியமான காரணமா பார்வதி வந்து அபியூசர்னு சொல்லுவாங்க. ஏதாவது அந்த இன்டர்வியூலுமே வந்து பார்வதி வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அபியூசரா, நான் வந்து தப்பாக பண்ணுறேன், நான் ஒரு ஆன்டகனிஸ்ட், நான் வந்து தான் இங்கே வில்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரா நான் புண்படுத்தினேன், ஒரு பியூரான ஒரு சோலை நான் புண்படுத்தினேன்னு சொல்லி காமிங்க, நான் அந்த மாதிரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற 19 பேருமே நல்லவர்கள் அப்படிங்கிற வேஷத்தில் இருக்கிற வன்மவாதிகள் தான். அதாவது இந்த கேமரா இருக்குது, சுற்றி 100 கேமரா இருக்குது, நம்ம வந்து அப்படியே நல்லவர்களாக காமிப்போம், நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம தான் புத்தரோட சீடர்களே, நம்ம தான் இந்த உலகத்துக்கே நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவனுங்களுக்கு நடுவில் நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், நான் பார்வதி அப்படின்னா அந்த வீட்டில் எப்படி தெரியுமா பார்வதி வச்சுருந்தாங்க, பார்வதியா ஈஸி டார்கெட், வன்மத்தை கொட்டலாம், என்ன வேணால் பேசலாம், அடிக்கலாம், திட்டலாம், எதையுமே கேட்க மாட்டார் சேதுபதி ஃபைனலா, எதையுமே. ஏன்னா அது பார்வதினா இங்கே எல்லாமே ஈஸி டார்கெட்டு, ஈஸியாக வந்து ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணிடலாம், அவங்க தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை விஜய் டிவி கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதை தான் பார்வதி சொல்கிறாங்க, அங்கே எவனுமே குட் சோல் கிடையாது, அதை மட்டும் நான் நம்ப மாட்டேன், எவனுமே குட் சோல் கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவனாக தான் இருந்திருக்கான், நடிச்சிருக்கானுங்க முக்கால்வாசி. ஸோ அவனுங்களை இது பண்ணுறதுல என்ன யாரா நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதான் வந்து பார்வதி வந்து நிறைய இடத்துல கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து லைவ் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெளிவாக புரியுங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, லைவ் பார்த்தவங்களுக்கு பார்வதி யாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சித்தாந்த ரீதியாக நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சித்தாந்த ரீதினா என்னப்பா, ஐடியாலஜி நிறைய பேருக்கு தெரியும், அது எந்த இடத்துலங்கிறது உங்களுக்கே தெரியும். அதிகாரம் வந்து தலையெடுத்து ஆடும் போதும் நான் நடுநிலை நிலையாட்டுவது தான் வந்து ஒரு இதுன்னு சொல்லுவேன். ஸோ அவங்களோட சித்தாந்தப்படி அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய இடத்துல கோவப்பட்டதுக்கான காரணம் வந்து பர்சனலாக வந்து நான் ட்ரிகர் ஆனேன், என்னோட ஃபீலிங்ஸை வச்சு நிறைய பேர் அந்த வீட்டில் வந்து கேம் ஆனாங்க. ஸோ அதனால நான் நிறைய இடத்துல வந்து ஃபீல் ஆனேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ரெட் கார்டு விஷயத்துக்கு வந்து பார்வதி வந்து வராங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்லி அது சோஷியல் மீடியாவில் பரவி அவங்க அம்மாவே அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அப்யூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களை அவங்க அப்படி என்னடா தப்பாக பேசிட்டாங்க, அவங்க பொண்ணுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாரா சப்போர்ட் பண்ணுவா, அவங்கள போயிட்டு அப்யூஸ் பண்ணுறானுங்க வெளியில். 77 வயசு, அவங்க ஒரு பேராசிரியர், ஒரு ப்ரொஃபஸர், அவங்கள தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட வன்மங்களோ, எந்த அளவுக்கு இப்படி ஒரு ஊறி போன மனநிலை இருக்கு. இவனுங்க பார்வதி வந்து அபியூசர் சொல்லி சொல்றானுங்க. எனக்கு அதுதான் புரியல லிட்டரலா. ஸோ அதே ரெட் கார்டு விஷயத்தில் அவங்க பண்ண விஷயத்த ஒரு இடத்துல கூட நியாயப்படுத்தலை. அதே அந்த கார் இன்சிடென்ட் அப்போ நானும் வீடியோ போட்டிருந்தேன், பாருக்கு சப்போர்ட் பண்ணி கிடையாது, பாருக்கு எதிராக வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அந்த விஷயம் தப்பு, அவங்க நடிக்கிறாங்க நடிக்கல அப்படிங்கிறது அப்பா, அது வந்து வேற. ஆனால் அந்த விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளும் அந்த இதுவும் தப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பேசுனது, அதுக்கு முன்னாடி என்ன அவங்க வார்த்தைகள் விட்டாங்க, அவங்க ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன. இப்போ அந்த கார் இன்சிடென்ட் பத்தி பேசுறீங்க, ரெட் கார்டு கொடுத்துறீங்க, அவங்க பண்ண விஷயம் கொடுத்துறீங்க. பட் ஆனால் இதே சாண்ட்ரா அந்த வாரம் முழுக்க பார்வதி கூட நல்லா பழகிட்டு, இதை நான் சொல்லலை, பார்வதி அவங்க இன்டர்வியூல சொன்னது, என் கூட நல்லா பழகிட்டு என்கிட்ட இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் கறந்துக்கிட்டு என்கிட்ட நான் சொன்ன பர்சனலாக சொன்ன சில விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது தான் நான் ட்ரிகர் ஆகிறேன், அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போகிறேன், என்கிட்ட இருக்கிற ஒரு அனிமல் வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. நான் பண்ணது தப்பு தாங்க, சரி நியாயப்படுத்த விரும்பல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிகரிங் பாயிண்டாக என்ன இருந்துச்சு, இந்த ஒரு குற்றத்தில் சொல்லுவாங்கல்ல, குற்றம் செய்தவரை விட குற்றத்தை செய்ய தூண்டுகோலாக இருந்தவன் தான் முதல் குற்றவாளின்னு சொல்லுவாங்களா. அப்படி இருக்கும்போது ரெட் கார்டு நீ பாரு கொடுக்கும் போது சாண்ட்ரா கொடுத்துக்கணுமா இல்லையா, இது அவங்க சொல்லலாம், என்னுடைய கருத்து இது. அவங்க அதை சொன்னதை வச்சு நான் அந்த இடத்துல கேட்கறேன் அந்த கேள்வியை. குற்றத்தை செஞ்சாங்க, அது தூண்டுகோலாக இருந்தவங்க யாரு, ஸோ அவங்க ஏன் நீங்கள் வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பாரு இந்த இடத்துல பேசும்போது நமக்கு தோணுது. ஓகே டன். ஸோ அப்படின்னா இப்படிலாம் போயிருக்கு. ஸோ அதே இடத்துல வந்து
பாத்து மீன் இருக்காங்களே நம்ம சாண்ட்ராவோட குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகளுக்காக நான் பண்ணது தப்பு. அவங்க இப்பயுமே ஃபீல் பண்ணுறது சாண்ட்ரா கீழே இருந்ததுக்கு அப்புறம் நடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற, அது கேமு. பட் ஆனால் அந்த குழந்தைங்க என்னை பற்றி என்ன நினைக்கும், ஒரு பயம் இருக்கும்ல. ஏங்க இது வந்து ஒரு ஆக்டிங்காகவே இருக்கட்டுங்க. நம்ம பார்வதி வந்து இடிச்சு தள்ளினாங்க, சாண்ட்ரா போய் கீழே விழுந்தாங்க. பட் ஆனால் அந்த ஆக்டிங்கிறது மக்கள் நம்பினாங்க தானேங்க. மக்கள் என்ன குழந்தைங்களாங்க? இன்னைக்கு 2 கோடி மக்கள் நம்பி பார்வதி கமுருதினு அப்யூஸ் பண்ணாங்க, கரெக்டுங்களா? அது ஒரு 3 நாட்களா, அப்புறம் தான் தெரியுது அது ஆக்டிங்னு. ஸோ அப்போ எரும மாடு வயசு இருக்கிற நிறைய பேரே வந்து அது வந்து ஒரு ஆக்டிங்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. 2-3 நாள் ஆகுது. குழந்தைங்க, 2 குழந்தைங்க, அதுங்களுக்கு வந்து தெரியுமா அம்மா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அவங்க வந்து ஆக்டிங் இல்லை, அது உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு மனது பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அதை தான் பார்வதி சொல்றாங்க. நான் இப்பயுமே அந்த விஷயத்த நான் அந்த கூப்பிட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த குழந்தைகளை நான் ஒரு இடத்துல இந்த விஷயத்த அந்த குழந்தைகள் வந்து துன்புறுத்தப்பட்டிருந்தால் நான் அது வந்து மனம் வருது, அந்த குழந்தைகளுக்காக மட்டும்தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும்? இதை விட என்ன வேணும்? அவ்வளோதான் சொல்லிட்டாங்களே. இதுதான் ரியாலிட்டி. பார்வதி யூஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் வந்து கேம் ஆனானுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்வதி பேரை யூஸ் பண்ணி சில பேர் வந்து வந்தாங்க. அதே சொல்றாங்க, என்னோட ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு என்னோட லைம்லைட் எடுத்துக்கிட்டு தான் சில பேர் இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதே வந்து பார்வதி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து திவ்யா பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்வதிக்கு எந்த அளவுக்கு வந்து மைண்டில் பதிஞ்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா திவ்யா அன்னைக்கு பேசிட்டு நீ யாரு கூட வேணா போயிட்டு கட்டிக்கோ, இது கூட மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தீங்களா? நான் சொன்னேன் அந்த விஷயத்த, அவங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், எதிரியா வேணா இருந்துட்டு போட்டோம், யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு நேஷனல் டெலிவிஷனில் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசும்போது அந்த பொண்ணுக்கான மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அந்த பொண்ணுக்கான வாழ்க்கை எந்த அளவுக்கு வெளியில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட மனசில் வச்சுக்காம இந்த மேடம் வந்து இது என்னமோ பெரிய அப்படிங்கிற மாதிரி வந்து அதை போயிட்டு கட்டிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இன்னைக்கு சேனல் சப்போர்ட்டில், சேதுபதி சப்போர்ட்டில் நீ டைட்டில் வின்னராக ஆயிடலாம். பட் ஆனால் மக்கள் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீ டைட்டில் வின்னர் கூட ஆகும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி டைட்டில் வின்னர் ஆன உடனே உருப்பட்டதில் அது வேற விஷயம். 2வது, இந்த சேனல் யார் அவங்க பிளான் பண்ணுறாங்களோ, யார் அவங்கள வந்து பாசிட்டிவாக காமிச்சு டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க. இதை நான் சீசன் 6லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு டைட்டில் கொடுத்தது இங்கே பெரிய விஷயம் கிடையாது. அது நோ கமெண்ட்ஸ். உங்கள் டைட்டில் கொடுத்தது எவனுமே இங்கே கொண்டாடவும் இல்லை, அதை பற்றி யாரும் இங்கே விவாதிக்கவே இல்லை. இங்கே விவாதிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடைசி 12 நாட்களா பாரு, கமருதீன், வினோத், இந்த 3 பேரை சுற்றி தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து சுழண்டுகிட்டு இருக்கு. அவங்க பேரை யூஸ் பண்ணாமல், அவங்களோட ஃபோட்டோவை போடாமல், அவங்கள வச்சு தம்ப்நெயில் போடாமல், அவங்க பேரை யூஸ் பண்ணாமல் இப்படி தான் சுழண்டுகிட்டு இருக்க தவிர டைட்டில் பற்றி ஒருத்தவங்க கூட பேசலை. இதுதான் உண்மை, யதார்த்தமான ஒரு உண்மை. இதுதான், நீங்கள் நம்பலனாலும் இதுதாங்க நெசம். ஸோ இதுக்கப்புறமா இதே இடத்துல வந்து கடைசியில் அந்த ஆங்கர் கேட்குறாரு, கடைசியில் டைட்டில் வின்னரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி வந்து ஒரு சிரிச்சாங்க. சீரியஸாக அதான் என்னோட இதுவுமே, நோ கமெண்ட்ஸ், ஸ்கிப் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாங்க. என்ன சொல்கிறது, நான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆக்கிட்டாங்க. அதை யாரும் கண்டுக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை, அது வேற விஷயம். இதுதான் நடந்துச்சு. இப்போ வினோத் அண்ணா இன்டர்வியூ, பார்வதி இன்டர்வியூ, இது 2 மட்டும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, முக்கியமாக நம்மளோட நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா அவங்களோட இன்டர்வியூ, வினோத் அண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு 1 to 2 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களும், என்னை சப்போர்ட் பண்ணுற மக்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.